பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி வியாழக்கிழமை 99வது அதிகாரம் 1 - 14 வசனங்கள். கடவுள் நோவாவோடு உடன்படிக்கை செய்து கொள்கிறார். அதற்கு அவர் சொன்னது 11வது வசனத்திலிருந்து, உங்களோடு என் உடன்படிக்கை நிறுவேன். சதையுள்ள எந்த உயிரும் வெள்ளப்பெருக்கால் இனிமேல் அழிக்கப்படாது. மண்ணுலக அடைக்கு இனி பெருவெள்ளம் வரவே வராது. அப்பொழுது கடவுள் எனக்கும் உங்களிடையே இருக்கும் எல்லா உயிரினும் தலைமுறை தோறும் உடன்படிக்கை அடையாளமாக இந்த வில்லை மேகத்தின் மீது வைக்கிறேன். எனக்கும் மண்ணுலகின் இடையே உடன்படிக்கை அடையாளமாக இருக்கட்டும். மண்ணுலகின் மேல் நான் மேகத்தை வருவிக்க அதன் மேல் வில் தோன்றும் பொழுது எனக்கும் ஒரு சதையுள்ள உயிரினங்களுக்கிடையே நினைவு கூறுவேன். அடிப்பது இனி தனி வராது என்றார். எனக்கு அருமையானவர்களே, கடவுள் பேரழிவுக்கு பின்பு உடன்படிக்கை செய்து கொள்ள என்னுடைய மக்களை இனி அழிப்பதில்லை. அதற்கு மேகத்தை இது வில் வானவில்லை அவர் அடையாளமாக வைத்து அதை அந்த மக்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டிருக்கிறார். 16வது வசனத்திலே, வில் மேகத்தின் மீது தோன்றும் போது நான் கண்ட கடவுளாகிய நான் சதையுள்ள இடையே செய்து கொண்டு நினைவு கூறுவேன். உங்களுக்கு எந்தவித இதுதான் நமக்கு அடையாளமாய் இருக்கு. எப்படி இஸ்ராயல் மக்களுக்கு ரத்த அடையாளமாய் இருந்தது. நோவா காலத்திலே இதோ மேகம், வில் மேகம், இது வில் மேகத்தின் மேல் தோன்றும் போது அது நினைவின் அடையாளமாக உடன்படிக்கை செய்து கொள்ளப்பட்டு கடவுள் அவ்வாறாக மக்களை பாதுகாக்கிறார். இன்றைக்கும் அதை ஆண்டவர் சிலுவையை நமக்கு அடையாளமாக கொடுத்து உடன்படிக்கை வழியாய் நம்மை காக்கிறார். என் நல்ல தகப்பனே, நீர் தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும். நீர் எங்களுடைய அடையாளத்தின் வழியாக எங்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தருளும் நல்ல பிதாவே. ஆமென்.